ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுடைய வார்த்தை எங்களுடைய இடைப்படுத்தும். ஆவியானவர் நீங்க எங்களோடு பேசுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் எங்களுடைய இடைப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து அற்புதங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த நாட்களில் எலியாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதங்களை ரொம்ப ஆழமாய் நாம் தியானித்து கொண்டு வரோம். கடந்த வாரம் கேரித் ஆற்றங்கண்டையிலே போய் ஒளிந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி காகத்தின் மூலமாய் கர்த்தர் போஷித்ததனுடைய ஆழமான காரியங்களை நாம் என்ன பண்ணோம், தியானித்தோம். இந்த வாரம் அதை தொடர்ந்து அடுத்த பகுதியாக ஒரு மரித்து போன ஒரு பிள்ளையை உயிர் பெற்று எழும்ப செய்கிற இந்த அற்புதத்தை நாம் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது இந்த காரியத்தை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஒரு விதவை பெண் இருக்கிறாள், அவர்கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது. ஊழியக்காரன் அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இல்லை, அப்பம் சுட்டு எனக்கு கொடுன்னு கேட்குறான். அவங்க சுட்டு கொடுக்குறாங்க. சுட்டு கொடுத்த உடனே அந்த பஞ்சகாலம் தீருமண்ண மட்டும், மழை வரும் மட்டும் அங்கே பஞ்சகாலம் இருக்கிறது. அந்த பஞ்சகாலம் தீரும் மட்டும் அந்த அப்பமும் எண்ணெயும் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட குறையலை. ஸோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த பையன் இருந்தால் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுகிறான், இறந்து போகிறான். இறந்து போகும்போது நடக்கிற சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் சஃபரிங், பாடுகள். அல்லேலூயா. அவன் எவ்வளவு வசதி உள்ளவனாக வேணா இருக்கலாம், வசதி இல்லாதவனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிப்பு இல்லாதவனாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், அறிவு இல்லாதவனாக இருக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தனக்குள்ள கையில் கொண்டவனாக இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, எல்லா மனிதனுக்கும் பொதுவாக கடந்து போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பாடுகள். பாடுகள் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம பார்க்க முடியாது. அப்படிதான் எலியாவுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. எலியாவுடைய வாழ்க்கையிலும் பல பாடுகள் உண்டு. இவ்வளவு பெரிய அற்புதத்தை எலியா அந்த அற்புதத்தை செஞ்ச பிறகும் அந்த மகன் இறந்த உடனே அந்த அம்மா பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு காயப்படுத்துகிற இல்லை ஒரு காயத்தை உண்டாக்குகிற ஒரு வார்த்தைகளாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. எலியாவுக்கே இப்படி ஒரு வார்த்தையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக என்ன பண்ணிருக்கும், இருந்திருக்கும். ஆனால் இந்த அற்புதத்தினுடைய மைய கருத்து என்னன்னா, ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். விசுவாசம் இல்லாதவர்கள், விசுவாசம் இருக்கிறவர்கள். இப்போ இந்த விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்க்கும்போது எலியாவினுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதங்கள் நடப்பதற்கு ஒரு மையமான காரியம் என்னவென்று சொன்னால் ஜெபம். அல்லேலூயா. ஒரு திறமையான ஜெபம். என்னங்க, திறமையான ஜெபம். திறமையான படிப்பு அல்ல, திறமையான அறிவு அல்ல, திறமையான பணம் அல்ல, திறமையான சொத்து அல்ல, திறமையான தாளந்து அல்ல. திறமையான ஜெபம் எவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. அல்லேலூயா. வேதாகம் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆபிரகாம் ஒரு நல்ல ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன். மோசே நல்ல ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன். நெகேமியா நல்ல ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு தன்னுடைய சீஷர்களிடத்துல பேசும்போது, வாழ்க்கையிலே என்னதான் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு உண்மையான ஜெபம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும் என்கிற பல விஷயங்களை நாம் என்ன பண்ண முடியுது, தியானிக்க முடியுது. ஸோ இந்த அற்புதத்துல உயிர் பெற்று எழுப்பினான் அந்த மகன், உயிர் பெற்று எழுப்பினான் அந்த மகன் அப்படிங்கிறோம். ஆனா இந்த உயிர் பெறுவதற்குண்டான பின்புலம் என்ன, இந்த உயிர் பெற்று எழும்புவதற்குண்டான ஒரு அடிப்படை என்ன என்பதை ஒரு 5 பாயிண்ட் நாம் என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். அதுல முதலாவது காரியம், அதாவது திறம்பட்ட ஜெப வாழ்க்கையை உருவாக்க நாம் பலமான விசுவாசத்தை என்ன பண்ண வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திறம்பட்ட ஜெபம். திறம்பட்ட ஜெபம் அப்படின்னா எஃபெக்டிவான பிரேயர். உன்னுடைய ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறதா, உன் ஜெபத்திற்கு ஒரு ஆழம் இருக்கிறதா, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா அப்படிங்கிறது தான் திறம்பட்ட ஜெபம். இப்படிப்பட்ட திறம்பட்ட ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த திறம்பட்ட ஜெபத்திற்கு அடிப்படையாக எது இருக்கிறது என்று சொன்னால் பலமான விசுவாசம் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. பலமான விசுவாசம் இல்லை என்று சொன்னால் திறம்பட்ட ஜெபத்தை ஒரு மனிதன் ஜெபிக்க முடியாது. திறம்பட்ட ஜெபத்தை ஒருவனால் ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னால் எலியாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களை போல அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ண முடியாது, காண முடியாது. இந்த விஷயத்துல நம்ம அதை தான் பார்க்க முடியுது. 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பார்க்கிறோம்.
அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமாய் இவ்விடத்தில் என்ன பண்ணீர் வந்தீர்? நல்லா கவனிங்க, எப்படி சொல்றாங்க இந்த அம்மா? கர்த்தர் சாகடிக்கிற மாதிரி, தேவனுடைய ஊழியக்காரன் வந்து சாகடிக்கிற மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்ல என்ன பண்றாங்க, இந்த இடத்துல உருவாக்குறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த அம்மா என்ன செய்யறாங்க, எலியாவிற்கு முன்னாக எலியாவினுடைய பேரிலும் தேவன் பேரிலும் குற்றம் சுமத்துகிற ஒரு குணம். அல்லேலூயா. குற்றம் சுமத்துகிற ஒரு குணம். இந்த குற்றம் சுமத்துகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எப்பொழுது இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் வந்ததோ அப்பிருந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நாம் என்ன தவறு செய்தாலும் அதை என்ன பண்ணுகிறத ஏற்றுக்கொள்ளாமல் இன்னொருவர் மீது குற்றம் சுமத்துகிற ஒரு பண்பு. அல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நான் பண்றது சரி, என் குடும்ப ஆட்கள் பண்றது சரி, என்னை சுற்றி உள்ளவர்கள் பண்றது சரி, எனக்கு தேவையானவர்கள் செய்யறது சரி. ஆனா அவர்கள் எவ்வளவு தவறே செய்தாலும் சரி, எதிராய் நிற்கிறவன் தான் எப்படிப்பட்டவன்? தவறு செய்தவன். அவன் மேல குற்றத்தை போடு. நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி, அவனை ஃபர்ஸ்ட் குற்றம் சுமத்திரு. நீ என்ன நடந்தாலும் சரி, அவன் மேல மட்டும் குற்றத்தை போட்டினா, அந்த அம்மா மேல மட்டும் குற்றத்தை போட்டுட்டீனா நீ தப்பிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை உள்ளவர்களாக தான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்கிருந்து வந்த ஒரு காரியம் என்று சொன்னால், எப்படி ஏவாள் தான் தவறு செய்ததை உணர்ந்து கொள்ளாமல் ஆதாமின் மேலும் பாம்பின் மேலும் குற்றம் சுமத்துகிறார், அதே போல ஆதாம் குற்றம் சுமத்துகிறான். இப்படிப்பட்ட அந்த குற்றம் சுமத்துகிற பண்பு. அப்ப இந்த அம்மா சொல்ற ஒரு காரியம் என்ன பண்ணுது, ஆர்கியூ பண்றது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை இதை எப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம், என் மகன் இப்படி வியாதிப்பட்டு இருக்கிறான், தீர்க்கதரிசியே அவனுக்காக ஜெபித்து அவனை உயிரை கொண்டு வா, அப்படி என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அந்த அம்மா போய் என்ன பண்றாங்க, அவரோடு எலியாவோடு என்ன பண்றாங்க, ஆர்கியூ பண்றாங்க, எலியாவோடு வாக்குவாதம் பண்றாங்க. ஏன் இப்படி ஒரு வாக்குவாதம், ஒரு குற்றம் சுமத்துகிற பண்பு, ஒரு வாக்குவாத பண்பு ஏன் ஒரு மனுஷனுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள என்ன கிடையாது, விசுவாசம் கிடையாது. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஃபெய்த் இல்ல. யாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த், ஒரு பலமான விசுவாசம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் இப்படிதான் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களை என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லிக்கொண்டே என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இந்த குறை மற்றவங்களை சொல்லுவாங்க, அப்புறம் தன்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை குறித்து சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, யாருமே தன் தவறை ஒத்துக்கொள்ளாம இருக்கிறதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்றது இல்லை, ஏன் ஜெபம் பண்றது இல்லை, ஏன் ஆலயத்துக்கு வரதில்லை, ஏன் தேவனுக்குள்ள பக்தி வேற, என் உடம்பு முடியல பாஸ்டர், என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, என் உடல் பலவீனம், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஆனா என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் சொந்தக்காரங்க சரியில்லை, என் முதலாளி சரியில்லை, என்னை சுற்றி உள்ளவர்கள் சரியில்லை, என் வேலை சரியில்லை. இதுலயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிடணும், ஒரு குற்றத்தை சுமத்திடணும். தன் மகன் இறந்து போனது என்ன காரணம், கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல அண்டி சேருவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இப்பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கண்ணார நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் பல நாட்களாக தீராமல் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதங்களை தன்னுடைய வாழ்க்கையில ருசி பார்த்திருந்தாலும், ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு உபத்திரம் வந்த உடனே, ஒரு பாடு வந்த உடனே நேரா போய் வாக்குவாதம் பண்ணி குற்றம் சுமத்துகிற பண்பு மகளிடத்தில் அதை தான் பார்க்க முடியுது. என் சகோதர சகோதரியே, தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் இப்படி குற்றம் சுமத்துகிற பண்பு நம்ம மேல எப்பயுமே இருக்கக்கூடாது. இன்னொருவரை குற்றம் சுமத்துகிற பண்பு அப்படின்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் வளர வேண்டும் என்று சொன்னால், அவன் எப்பொழுது தேவனுடைய வல்லமையை பிலீவ் பண்றானோ, நம்புகிறானோ, எப்பொழுது தேவ ஞானத்தை ஒருத்தவன் பிலீவ் பண்றானோ, எப்ப தேவனுடைய நன்மையை ஒருத்தன் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுதுதான் அவனுக்குள்ள ஒரு நல்ல அடிப்படையான ஒரு பலனான விசுவாசம் அவனுக்குள்ள என்ன ஆகும், வரும். விசுவாசத்தை முதல்ல நமக்கு தருகிறவர் கர்த்தர். ரெண்டாவது, நமக்குள்ள நாமே என்ன பண்ணும், விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு விடாதபடி கர்த்தருக்குள்ள என்ன பண்ணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த அம்மா விசுவாசத்தை இழந்து போய் குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கிறது, ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே சேம் டைம்ல ஆப்போசிட்ல எதிராக நிற்கக்கூடிய எலியா அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு, நான் உயிரோடு இந்த குழந்தையை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி என்ன பண்ண, மேல போனா. ஹல்லேலூயா. வீட்டினுடைய மேல் மாடிக்கு போனான். இந்த அம்மாவுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எலியாவினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. யாருடைய விசுவாசத்திற்கு பதில் கிடைத்தது, எலியாவினுடைய விசுவாசத்திற்கு என்ன பண்ணது, பதில் கிடைத்தது.
மத்தேயு 17:40 இப்படிதான் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். நீங்க என்ன பண்ண, பெரிய மலையை நீங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், பெரிய மலையை அசைக்கலாம். இங்கிருந்து அங்க போன்னு சொன்னா மலை என்ன பண்ணுமா, போகுமாமா. இது எதை குறிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் விசுவாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். என் சகோதர சகோதரியே, என் சூழ்நிலை எப்படிப்பட்டதா வேணா இருந்தாலும் நான் கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவனாக, என் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவனாக நான் எப்ப மாறுவேன் அப்படின்னு சொன்னா, நான் இன்னொருவரை குறை கூறாமல் எனக்குள்ள கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தை நான் பலப்படுத்த தான் நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ராங்கா இருப்பேன். அடிப்படை விசுவாசத்தை நான் அடிப்படையா என்ன பண்ண முடியும், நான் வளர்த்த முடியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். எது நடந்தாலும் முதல்ல ஆளை தேடுறோம், யாரு மேல குறைய போடுறது, யாரு மேல தப்பு சொல்றது. எதுக்கு எடுத்தாலும் அப்படிதான். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள சரி, யாரு மேல குறை சொல்றது, எடுத்தோன்னா குறை, நீ சரியில்லை, நீ சரியில்லை. தன் தவற உணர்றது கிடையாது, நான் என்ன செஞ்சேன்னு தெரியாது, தன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, நீ தப்பு, நீ பண்ண தப்பு, நீ பண்ண தப்பு. இப்படி குறை கூறிக்கொண்டே இருக்கிறதுனாலதான் கர்த்தருடைய அந்த அடிப்படை, கர்த்தர் மீது இருக்கக்கூடிய விசுவாசமும் வளருவதில்லை. கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதும் கிடையாது. தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமா எத்தனையோ ஆண்கள் பெண்கள் இந்த உலகத்துல பிரகாசிக்கும் போது நீங்க என்ன வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்க வேண்டியதான், சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டே இருக்க வேண்டியதான், உட்காந்து போனை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், டிவியை பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். தேவனுக்குன்னு பயன்பட முடியாது. ஏன், நீங்க தான் எப்பயும் இன்னொருவரை குறை கூறிக்கொண்டே இருக்கிறீங்கல்ல. ஜெபமல்ல என் பிள்ளை தூங்க விடல, ஜெபமல்ல உடம்பு எனக்கு அப்படியே பலவீனமா இருக்குது, ஜெபமல்ல நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஜெபமல்ல எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, ஜெபமல்ல எனக்கு தலைவலி இருக்குது, காலையில ஏன் ஜெபமல்ல எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, எந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. அதிகாலையில ஏன் ஜெபிக்க முடியல, எனக்கு காலையில தான் தூக்கம் வரும், நைட்டு ஃபுல்லா எனக்கு என்ன பண்ணுவேன், நான் ஃபோன் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். எப்படி ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவா? எடுத்தோன்னே குறை வருது. பைபிள் படிக்கல, ஏன் படிக்கல, எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. பைபிள் சைஸ் என்ன, ஃபோன் சைஸ் என்ன? ஃபோன்ல ஒரு மெசேஜ் அவ்வளோ அழகா படிக்கிற நீ, ஆனா பைபிள் படினா பைபிள் எனக்கு எழுத்து தெரிய மாட்டேங்குது, சின்ன எழுத்தா இருக்குது. அல்லேலூயா. பாத்தீங்களா எப்படி குறை பேசுறோம் பாருங்க. கண்ணு மேல குறைய தூக்கி போடுறோம், கால் மேல குறைய தூக்கி போடுறோம், தலைவலி தலை மேல குறை தூக்கி போடுறோம். அப்ப இப்படியே இன்னொருவர் மீது குறை போட்டு கொண்டு கர்த்தரோடு ஆர்கியூம் பண்ண, கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு மனநிலைமையில தான் இருக்கிறோமோ தவிர தேவன் மீது விசுவாசம் வைத்து போறது இல்லை. என் சகோதர சகோதரியை ரொம்ப கவனிங்க. கர்த்தர் ஒவ்வொருடைய விசுவாசத்தை மதிப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் கனப்படுத்துகிறவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அப்ப என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படிங்க ஐயா வளர்த்துக்க முடியும்? எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை அதிகம் தியானிக்கணும், தேவனுடைய வார்த்தையில பக்தி வைராக்கியம் கொண்ட பிள்ளைகளா இருக்கணும். அதே போல ஜெப வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கும் நமக்கும் உண்டான உறவிலே எப்பொழுதெல்லாம் காயம் ஏற்படுகிறதோ அதையெல்லாம் சரி செய்ய தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவை, வரலாற்று உறவை பலப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ற பிள்ளைகளா இருக்கக்கூடாது, குறை கூறுகிற பிள்ளைகளா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த இடத்துல அவர் சொல்ற, அந்த அம்மா சொல்ற, நீ வந்துதான்ப்பா அப்படி நடந்தது. அப்படிதான் நம்ம என்ன சொல்றாங்க, எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன. ஃபர்ஸ்ட் எலியா மேல பாரத்தை என்ன பண்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க. ரெண்டாவது, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவும், நான் பண்ண தப்ப நினைக்க பண்ணவும். இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைன்னு வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருப்பணும், எந்த விஷயத்தையும் டிசர்ன் பண்றது கிடையாது. எதுக்காக கர்த்தர் சில நேரத்தில் சில காரியங்களை குடும்பத்தில் அனுமதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. கர்த்தர் எதுக்கு அனுமதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அம்மா கேட்கிறாங்க, தேவனுடைய மனுஷனை எனக்கும் மோக்கும் என்ன, ஏன் நீ உன்னாலதான் என் பிள்ளை செத்து போனா. அல்லேலூயா. குற்றம் சுமத்துறது.
இப்படிப்பட்ட பண்பு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பண்பு இருந்துச்சுன்னா விசுவாசம் வளராது. விசுவாசம் வளரலைன்னா ஜெப வாழ்க்கையிலே திறம்பட்ட ஜெபம் இருக்காது. ஒரு பலனுள்ள ஜெபம் என்ன பண்ணாது இருக்காது. எஃபெக்டிவான பிரேயர் அப்படிம்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட், திறம்பட்ட ஜெபம் வாழ்க்கையை முன்னேற்றுவிப்பதற்கு நாம் தனிப்பட்ட ஜெபம் என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு பலனுள்ள ஜெபம், திறமையான ஒரு ஜெபம் இருக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? தனிப்பட்ட ஜெபம் என்ன பண்ணது தேவை. நல்லா கவனிங்க. இந்த அம்மா போய் என்ன பண்றாங்க? எலியாவை அக்யூஸ் பண்றாங்க, எலியாவை குற்றம் சுமத்துறாங்க. குற்றம் சுமத்தினோடனே எலியா என்ன சொல்றாரு? சரிமா, சரி உன் சொந்தக்காரங்க ஒரு 4-5 பேர்த்த கூப்பிடு, நீயும் வா, ஒரு பெரிய கூட்டை வைப்போம், கூட்டை வச்சு நடுவில் பையனை படுக்க போட்டு என்ன பண்ணுவோம், எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம், ஜெபிச்சோம் பையனை உயிரோடு கொண்டு வருவோம். அப்படியே சொல்றாரு. 19ஆம் வசனம் வாசிங்க. தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டளின் மேல் என்ன பண்ணு வைத்து. சகோதர சகோதரியே கவனிங்க நல்லா. இந்த இடத்துல அந்த அம்மா குறை கூறின உடனே வா ஒன்னு சேர்ந்து ஜெபிக்கலாம் வா அப்படின்னு இல்லாம ஒரு தனிப்பட்ட ஜெபத்தை முன்னெடுக்கிற ஒரு எலியாவை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இந்த பெலன் எலியாவுக்குள்ள எங்க வந்தது அப்படின்னு சொன்னா, கேரித் ஆற்றண்ட கடையில போன வாரம் நம்ம அதை தியானித்தோம். ஆண்டவர் ஒரு தனிமையில கொண்டு போய் ஒரு ஜெபத்தை அவனுக்கு என்ன பண்ணார், ஒரு பழக்கத்தை என்ன பண்ணார், அவனுக்கு பயிற்றுவித்தார். அந்த பழக்கத்தினுடைய எஃபெக்டிவ் தான், அந்த பழக்கத்தினுடைய ஒரு தாக்கம் தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த மகனை எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட ஜெபம் ஜெபிக்க என்ன பண்ணார், அந்த இடத்துல போனார். பிரைவேட் பிரேயர், தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணது, ஜெபிக்கிற ஒரு விஷயம். குடும்ப ஜெபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சபைக்கு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனை பேர் தனிப்பட்ட ஜெபத்துல தேவ சமூகத்துல காத்து கிடக்குறீங்க? அதான் திரும்ப சொல்றேன், திரும்ப அதுல குறை கூறவே கூடாது. எனக்கு நேரம் இல்லை, நான் வேலைக்கு போறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், அந்த வீட்டுக்கு போறேன், இந்த வீட்டுக்கு போறேன், காலையில சமைக்கிறேன், மதியம் சமைக்கிறேன், நைட்டு சமைக்கிறேன். எங்கிட்ட சொல்லலாம் குறைய, ஆனா யார் பார்த்து கொண்டு இருக்கிறா? அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஜெபிக்க நேரமில்லைன்னு சொல்லாத, கர்த்தருக்கு தெரியும் எவ்வளவு நேரம் அனாவசியமாக நீ படுத்துக் கொண்டு இருக்கிறாய், எவ்வளவு நேரம் அனாவசியமாக மொபைல் போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற, எவ்வளவு நேரம் அனாவசியமாக இன்னொருவரோட தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிற. எல்லாவற்றையும் தாண்டி அனாவசியமாக தேவையில்லாத காரியங்களை இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நேரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பதில் சொல்றோம், தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க எனக்கு நேரம் பத்தல, எனக்கு நேரம் போதல. அல்லேலூயா. எலியா எடுத்துட்டு மேல் வீட்டறைக்கு அந்த என்ன பண்றான், அந்த பாடியை எடுத்துட்டு, இறந்து போன அந்த மனுஷனுடைய அந்த பையனுடைய பாடி எடுத்துட்டு என்ன பண்றான், மேல என்ன பண்றாரு, கடந்து போறதை நம்ம பார்க்க முடியுது. சகோதர சகோதரியே, யார் ஒருவர் தனிப்பட்ட முறையிலே தேவனுடைய முகத்தை தேடுகிறார்களோ, யார் ஒருவர் தனிப்பட்ட முறையிலே அதிக நேரம் தேவனோட நேரத்தை செலவிடுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். குடும்ப ஜெபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளோடு ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப சந்தோஷம், சபையோடு ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி தேவ சமூகத்தில் தனிப்பட்ட முறையிலே காத்திருக்க பழகுங்க. இந்த தனிமை தான் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த தனிமையில தான் கர்த்தர் உங்களுக்கு உண்டான காரியங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இடைபெட ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களுக்கு உண்டான சத்தியத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு உண்டான பலனை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு உண்டான காரியத்தை கொடுப்பார். கூட்டத்தோடு நிற்கிறது இல்லை. எங்க அம்மா ஜெபிச்சுக்குவாங்க, எங்க அப்பா ஜெபிச்சுக்குவாங்க, எங்க வீட்டுக்காரர் ஜெபிச்சுக்குவாரு, என் மனைவி ஜெபிச்சுக்குவாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 40 நாள் உபவாச ஜெபம் இருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி 21 நாள் உபவாச ஜெபம் இருந்தேன். போன மாசம் நான் 3 நாள் ஜெபம் இருந்தேன், 3 நாள் உபவாச ஜெபம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி காலத்தை தள்ளுவது இல்லை. எலியாவுடைய வாழ்க்கை ஒரு மிக சிறந்த உதாரணம் நமக்கு. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மேல் வீட்டறைக்கு போனார், தனிமையில போனார். ஏன்னா தெரியும், அந்த இடத்துல அந்த சகோதரிக்கு ஒரு அடிப்படையான விசுவாசம் இல்ல, தேவ சமூகத்துல காத்திருக்கிற தன்மை இல்ல, குறை கூறுகிற பண்பு தான் இருக்கு. இன்னைக்கு ஜெபிக்கும் போது எத்தனை பேர் உங்களுடைய ஆவி ஒத்து போகுது? அல்லேலூயா. கணவன் மனைவி ஆவி ஒத்து போகுதா? பிள்ளைகளுடைய ஆவி ஒத்து போகுதா? குடும்பத்துல எத்தனை பேருடைய ஆவி ஒத்து போகுது? அப்படி ஒத்து போகாம சில நேரத்துல சில ஜெபங்களை நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம், குடும்ப ஜெபங்கிற பேர்ல. நான் அதை தப்புன்னு சொல்லல, கண்டிப்பா அதை பண்ணணும்.
ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆவி தேவ சமூகத்தில் பலனடைய வேண்டும் என்று சொன்னால், என் ஆவி மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட காரியங்களை ஒதுக்கி வைத்துட்டு தேவ சமூகத்திலே அதிக நேரம் காத்திருக்கிற மகனாக மகளாக மாறணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்கிறவராக இருப்பார். உங்களை கொண்டு நடத்துகிறவராக தேவன் என்ன பண்ணுவார்? இருப்பார். பிசாசானவன் இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த தனிப்பட்ட நேரங்கள், தனிமையை பிசாசானவன் பல விதத்தில் நம்மகிட்ட இருந்து பிடுங்கிடுறான். ஒரு 5 நிமிஷம் தனியா நீங்க ஒரு இடத்துல உட்காந்து பாருங்க. அல்லேலூயா. உங்க மைண்ட்ல என்ன சிந்தனை வருது? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். 5 நிமிஷம் யாருமே இல்லாத ஒரு மரத்துக்கடி கொண்டு போய் சேர போட்டு உங்க உட்கார வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன். என்ன பண்ணுவீங்க? சார்ஜ் போடுப்பா கேமரா. என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்? ஒரு செல்லை நோண்ட ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறோம்? யாராவது சுற்றி நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, அவங்களோட பேச்சு துணைக்கு வேணுமா ஆள் பார்ப்போம். இல்லை வேற ஏதாவது காரியத்தை என்ன பண்ணுவோம்? பார்க்க ஆரம்பிப்போம். 5 நிமிஷம் உங்களால் என்ன பண்ண முடியாது? சும்மா என்ன பண்ணிருக்கோம்? உட்காந்துருக்க முடியாது. அதே 5 நிமிஷத்தில் நான் ஜெபிக்கிறேன்னு எத்தனை பேர் அப்படி மனம் திரும்புறோம்? நம்ம எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை வருது? வீட்டில் யாருமே இல்லை, என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். மனநிலைமை வருதா? இன்னைக்கு லீவு, ஜெபிக்கலாம். மனநிலைமை வருதா? எங்கேயோ ஒரு இடத்துல போய் யாருக்காக காத்திருக்கிறோம், அவங்க வரத்துக்கு 2 மணி நேரம் அவங்க சும்மா உட்காந்துருக்கிறோம், ஜெபிக்கலாம். மனநிலைமை வருதா? பைபிள் வாசிக்கலாம். மனநிலைமை வருதா? 24 மணி நேரத்துல எனக்கும் தனிப்பட்ட முறையில தேவனுக்கும் உண்டான ஒரு தனிப்பட்ட நேரத்தை நம்ம தேட முயற்சி பண்றோமா? எனக்கு 4 பக்கம் செவுர் இருக்கணும், வீட்டுக்குள்ள ஏசி போட்டிருக்கணும், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஜன்னல் சாத்தி இருக்கணும், அப்பதான் பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ண வரும், அப்பதான் பாஸ்டர் எனக்கு பைபிள் படிக்க வரும். அப்படியா? பஸ்ஸில் பயணப்பட்டு போறோம், என்ன பண்றோம்? எடுத்தோன்னு ஃபோன் எடுத்து வீடியோ பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், கேம் விளையாடுறோம். எத்தனை பேர் பைபிள் அந்த ஃபோன் எடுத்து பைபிள் படிக்க முயற்சி பண்றீங்க? எத்தனை பேர் அந்த பைபிள் அந்த ஃபோன் எடுத்து தேவ வசனத்தை கேட்க முயற்சி பண்றீங்க? தேவ வசனத்துக்கு உண்டான முக்கியத்துவம் எத்தனை பேர் கொடுக்குறோம்? நம்ம தேவனுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு எத்தனை பேருக்கு அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு? இன்னொரு விஷயம், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உலகத்துல தேவையில்லாத காரியங்கள்ல நம்ம பிஸியாக்கி வச்சுக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டம் என்ன? இது எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவையில்லாத காரியங்கள்ல உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு ஈடுபடுத்தி அதுல பிஸியாக்கி வச்சுக்கிறீங்க. அதுல நேரத்தை அதிக நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் உட்கார்ந்துட்டு. அதனாலதான் பல பேருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் உனக்குண்டான நேரம் என்ன, உனக்குண்டான காலம் என்ன, உனக்குண்டான வேலை என்ன, உனக்கு ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவர் ஃப்ரீயா கொடுக்கிறாருன்னா ஏன் கொடுக்கிறார், எதுக்கு கொடுக்கிறார்? யோசிங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்கள்ல, தேவையில்லாத விஷயங்கள்ல, தேவையில்லாத இடங்கள்ல கொண்டு போய் உங்களுடைய நேரத்தை நீங்க அதுல என்ன பண்றீங்க? போட்டு வச்சிடுறீங்க, ஆக்குபை பண்ணிக்கிறீங்க. கேட்டா ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லை. இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எலியாவுக்கு நேரம் இருந்தது. குழந்தையை தூக்கிட்டு என்ன பண்ணார்? மேல் வீட்டறைக்கு என்ன பண்ணார்? போனார். எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 1:35. எங்கம்மா போனாரு? வனாந்திரமான ஓர் இடத்திற்கு என்ன பண்ணார்? போனார். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது வனாந்திரம், மவுண்டைன் அப்படின்னு குறிப்பிடப்படுது. மலை மேல ஏறி போனார். வனாந்திரமான இடத்துக்கு போனார். எப்ப போனாரு? காலையில ஒரு 8:30 மணி. ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு நேரமா எந்திரிக்க நேரம் கிடையாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கூட நேரமா எந்திரிக்க நமக்கு நேரம் கிடையாது. இதெல்லாம் பிசாசு பண்ற வேலை. தேவ சமூகத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு நேரம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான் பாஸ்டர் எனக்கு ஃப்ரீ, ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவு, அன்னைக்கு தான் நான் தூங்குவேன் 8 மணி வரையும், 8:30 மணி வரைக்கும் நான் அன்னைக்கு தான் தூங்குவேன். தூங்கு, தாராளமா தூங்குங்க. கர்த்தர்னு ஒரு இருக்கார், ஒரு கணக்கு கொடுக்கணும்ல. என்ன கணக்கு? காரணம் சொல்லுவீங்க. சனிக்கிழமை 500 மலையை வெட்டின பாஸ்டர் சொல்ல முடியுமா? அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்ல முடியுமா?
தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். மலை மீது ஏறி என்ன பண்ணார், அவர் ஜெபித்தார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் 40 நாட்கள் என்ன பண்ணார், வனாந்தரத்துல போய் என்ன பண்ணார், ஜெபித்தார். உபவாசம் இருந்து வனாந்தரத்துல போய் 40 நாட்கள் தேவ சமூகத்தில் என்ன பண்ணார், காத்திருந்து அவர் ஜெபித்தார். எத்தனை பேர் அப்படி வனாந்தரத்துல போய் தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்துல அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிறோம். வனாந்தரத்துக்கு போறதுக்கு இல்லைனாலும் வீட்டில் எத்தனை பேர் காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட நேரத்தை தேவனுக்கென்று ஒதுக்குங்க. குவைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியான இடத்தை தேடி கண்டுபிடிங்க. தேவனை ஆராதிக்க, தேவனிடத்துல ஜெபிக்க, தேவனுடைய சத்தியத்தை கேட்க. நான் அதை சொன்ன, தேவையில்லாத இந்த பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரங்களை உதவி பண்றேன்னு வேற எங்கேயா போய் நின்றுட்டு இருக்கிறது, வேற வீட்டுக்காரங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறது, இல்லை நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள், ஒரு பிரயோஜனம், ₹1 பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் உட்காந்து 2 நாள் 3 நாள் அதுல முழுகி கிடக்கிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார், கொடுத்துட்டு என்ன மீதியான நேரம் தேவ சமூகத்துல காத்திரு, தேவ வசனத்துக்கு காத்திரு. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நீங்க உங்க நேரத்தை 24 மணி நேரத்துல 12 மணி நேரத்தை உலகப்பூர்வமா எல்லா காரியத்திலையும் வச்சுட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் என்னோட பேசல, கர்த்தர் என்னை பலப்படுத்தலைன்னா எப்படி பலப்படுத்துவார்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சார், இரவு முழுவதும் என்ன பண்ணாரு? ஹல்லேலூயா. அது அவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் அதுதான். எத்தனை மணிக்கு தூங்குறோம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபங்க்ஷன் டைம்னா நைட்டு 1 மணி வரையும் என்ன பண்ணுறோம், முழிச்சிருக்கிறோம். காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்புறோம். ஒரு டூர் போகிறோன்னா, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறோம். ஒரு கல்யாணத்துக்கு ரொம்ப தூரம் போகணும், 3 மணிக்கு இருந்து கிளம்புறோம். எல்லாமே முடியுது நம்மளால. ஆனால் ஜெபம்னு வரும்போது தான் பாஸ்டர் டயர்டாக இருக்கு, ஐயா டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது. சந்தோஷமாக இருங்க, டயர்டாக இருங்க, சோர்வாக இருங்க, டூர் போங்க, எல்லாமே பண்ணுங்க, கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்படி போல இந்த அம்மாவை போல எனக்கு உமக்கும் என்ன, நான் செய்த பாவம் என்ன, கர்த்தர் என் பிள்ளையை சாகடித்தார், நீ என்ன தப்பு பண்ண, நீ என்ன தப்பு பண்ண, நீ என்ன தப்புன்னு குறை கூறிக்கொண்டு தான் இருப்போமோ தவிர விசுவாசம் இருக்காது. அல்லேலூயா. 3வது காரியம், திறம்பட்ட ஜெப வாழ்க்கையை உருவாக்க நாம் என்ன பண்ணும், பரிவுணர்வுடன் வளர வேண்டும். என்ன உணர்வுடன்? பரிவுணர்வு, எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். 21ஆம் வசனம் பாருங்க. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள்ள திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இன்னொன்று பார்க்கிறோம் 20ஆம் வசனத்துல, நோக்கி கூப்பிட்டான், அழுதான். இந்த எம்பத்திங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த பரிவுணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள என்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு எம்பத்தி வருதோ, சிம்பத்தின்னு சொல்லுவாங்க, எம்பத்தின்னு சொல்லுவாங்க, இன்னொருவர் மேல கரிசனைன்னு சொல்லுவாங்க, இன்னொருவர் மேல இரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே அவர்களுக்கு உண்டான அவங்க மேல கரிசனை படுறோமா, அவங்க மேல இரக்கம் படுறோமா, என்ன பண்ண முடியும்? ஒரு 10 ரூபாய் காசு கொடுப்போம், இல்லை மற்ற சாப்பாடு வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரியான காரியங்களை தான் இந்த உலகத்தில் செய்யறதுக்கு மனிதர்கள் முயற்சி செய்வார்களோ தவிர தேவ பிள்ளைகளுக்குள்ள ஜெப வாழ்க்கையில எம்பத்தி இருக்கணும். அல்லேலூயா. நல்லா சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. உலக பிரகாரமான வாழ்க்கையில் இல்லை. எஸ், உலகத்தில் நீங்கள் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு உதவி பண்ணணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை காட்டிலும், அதை தாண்டி வேறொரு விஷயம் தேவை. எலியாவினுடைய பிள்ளையா இது? எலியா சொந்தக்காரன் பிள்ளையா இது? யாரோ ஒரு அம்மாவுக்கு ஒரே பையன், அந்த அம்மா விதவை, அவ்வளோதான். அதை கேட்டவுடனே இந்த அம்மா பேசின விஷயத்துக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கோவப்பட்டு போயிருப்போம். ஏமா என்கிட்ட வந்து கேட்குற முறையா இது? நான் யாருன்னு தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் தெரியுமா? கொஞ்சம் என்னையும் பாரு, தீரா இந்த பஞ்சகாலம் தீருக்கிற வரைக்கும் உனக்கு நான் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறேன். நான் என்கிட்ட வந்து என்ன இப்படி எழுத்து பேசுற? நான் வந்ததுனால தான் உன் பையன் செத்து போனான்னு பேசுற நீ. அப்படி கோபம் வராமல் அந்த அம்மாவின் மேல என்ன வந்துச்சு? அவனுக்கு கரிசனை வந்துச்சு. அந்த கரிசனை வந்ததுனாலதான், அந்த பரிவுணர்வு வந்ததுனாலதான் அவன் தேவ சமூகத்திலே போய் அந்த குழந்தைக்காக கதறி அழுது விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க குடும்பத்துக்காக தேவ சமூகத்துல போய் கதறி அழுது ஜெபம் பண்றீங்க? உங்க குடும்பத்தின் மீது கரிசனை இருக்கா? உங்க பிள்ளைகள் மீது இரக்கம் இருக்கா? உங்க கணவன் மீது கரிசனை இருக்கா? எத்தனை பேர் ஒரு சொட்டு தண்ணி 2 சொட்டு தண்ணி விட்டு நான் தேவ சமூகத்துல ஜெபிச்சேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறீங்க? என் குடும்பத்தின் மீதே எனக்கு ஜெப வாழ்க்கையில அந்த கரிசனை இல்லைன்னா
அந்த எம்பத்தி இல்லைன்னா எப்படி எனக்கு இன்னொரு மீது வரும்? ஒரு ஊர் மீது எப்படி வரும்? ஒரு தேசத்தின் மீது எப்படி வரும்? எங்கோ அடிபட்டு வேதனைப்படுகிற இன்னொரு ஜனத்தின் மீது எனக்கு எப்படி பரிவுணர்வு வரும்? இப்படிப்பட்ட கரிசனை இல்லாததுனாலதான் இன்றைக்கு ஜெப வாழ்க்கை, பல பேருடைய வாழ்க்கை அடிபட்டு கிடக்குது. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்னைக்கு நீங்க கரிசனைப்பட்டீங்க? உங்க கணவனை குறித்து என்னைக்கு நீங்க கரிசனைப்பட்டீங்க? உங்க மனைவியை குறித்து என்னைக்கு நீங்க கரிசனைப்பட்டீங்க? எத்தனை நாள் உங்கள் கணவனுக்காக கரிசனைப்பட்டு உங்க கணவன் படுகிற வேதனையை குறித்து நீங்க ஜெபிச்சு அழுதீங்க தேவ சமூகத்துல? உங்க மனைவியின் வேதனை குறித்து கரிசனையோடு என்னைக்கு ஜெபிச்சீங்க? ஒரு தாய் தகப்பனுடைய வேதனையை குறித்து கரிசனையோடு என்னைக்கு நீங்க ஜெபிச்சீங்க? உங்க பிள்ளைகளுடைய வேதனையை குறித்து கரிசனையோடு என்னைக்கு ஜெபிச்சீங்க? ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுற வார்த்தை அதுதான். ஒரு மூன்றாவது ஒரு பெண்ணுடைய மகன் இறந்து போனான்னு போய் கதறி அழுகிற ஒரு பண்பு, ஒரு ஜெப வாழ்க்கை எலியாட்ட நம்ம பார்க்க முடியுது. கணவனை குறை கூறத்துக்கு 1000 பேர் வரிசை கட்டி நிக்கிறோம். மனைவியை குறை கூறத்துக்கு 1000 காரியங்கள் எடுத்துட்டு வரிசை கட்டி நிக்கிறோம். அப்பா அம்மாவை குறை கூறத்துக்கு 1000 காரியங்கள் வரிசை கட்டி நிக்கிறோம். பிள்ளைகளை குறை கூறுவதற்கு 1000 காரியங்கள் வரிசை கட்டி நிக்கிறோம். அவர்களுக்காக கரிசனையோடு உபவாசம் இருந்து ஜெபிச்சிங்களா? அவர்களுக்காக கரிசனையோடு கண்ணீர் விட்டு ஜெபிச்சிங்களா? உங்க குடும்பத்திற்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கே உங்களுக்குள்ள ஒரு எம்பதி வரல, ஒரு கரிசனை வரலன்னா எங்கேயோ இருக்கிற இன்னொருவருக்காக எப்படி நீங்க ஜெபிப்பீங்க? திருச்செங்கோட்டுக்காக எப்படி ஜெபிப்பீங்க? ஈரோட்டுக்காக எப்படி ஜெபிப்பீங்க? சென்னைக்காக எப்படி ஜெபிப்பீங்க? இந்தியாவுக்காக எப்படி ஜெபிப்பீங்க? ஹல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுடைய ஜெபம் எங்க வீக்கா இருக்குன்னு? உங்க ஜெபம் எங்க பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு தெரியுதா? கரிசனையான ஜெபம் இல்லை. அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு போய் தனிப்பட்ட இடத்துல வைத்து அந்த குழந்தையின் மீது முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான் எலியா. கர்த்தர் அப்படிப்பட்ட வாஞ்சையுள்ள எலியாக்களை தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும், அந்த எலியாவுடைய ஸ்பிரிட், எலியாவுடைய ஆவியை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நீங்க அப்படிப்பட்ட கரிசனை எத்தனை பேத்துக்குள்ள வருது? ஏன் அப்படி வரல? ஜெபம் இல்லை. முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் தேவ சமூகத்துல அதிக நேரம் நீங்க செலவு பண்ணும்போது தான் உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து கரிசனைப்படுவீங்க. உங்களுடைய கணவருடைய வேதனையை உணர்ந்து கொள்வீங்க. இல்லைன்னா வாய்க்கு வாய் சண்டை போட்டுட்டே தான் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதான், விட்டு கொடுத்து போகிற பண்பே கிடையாது. ஏன் இல்லை? வாய்க்கு வாய்க்கு சண்டை போடுறதுல தான் தயாரா இருக்கும், குறை சொல்றதுல தான் தயாரா இருக்கும். நான் செய்யறதான் சரி, நான் சொல்றதான் சரி. இந்த பண்பை ஏன் உடைக்க முடியல அப்படின்னா ஜெபம் இல்லை, தேவ சமூகத்துல காத்திருக்கிற பண்பு இல்லை. அப்படி இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க, போ அவ்வளவுதான். நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த தேவ பிள்ளை சில விஷயங்களை அப்படி விட்டு கடந்து போறான்னா அவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான். ஹல்லேலூயா. போராடி கொண்டு இருக்கிறது இல்லை, மனுஷனோடு போராடி கொண்டு இருக்கிறது இல்லை. என் கணவன் சரியில்லைன்னு கணவனோட சண்டை போட்டுட்டு இருக்கிறது இல்லை, மனைவி சரியில்லைன்னு மனைவியோட சண்டை போட்டுட்டு இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு கப்பு டீ கிடைக்கலையா, போய் கடையில் 10 ரூபா கொடுத்து குடிச்சிட்டு போயிடணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அதுக்காக உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அதோட அவங்களோட உட்காந்துட்டு நம்ம எதிர்த்து பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால சொல் பேச்சு கேட்கலையா, விட்டுருங்க. அதோட அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கு? அதை கண்டுபிடிச்சு பயணம் பண்ணிட்டு அடுத்து தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறதுல தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து போற பிள்ளையா போயிடணும். அந்த கரிசனை நமக்குள்ள வரணும். அதை விட்டுட்டு வாக்குவாதம் பண்ணுகிற பண்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க நல்லா புரிந்துக்கோங்க, எலியாவிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெப ஆவி, ஜெபத்தினுடைய திறம்பட்ட ஜெப ஆவி உங்களுக்கு இல்லை. பெருமையா பேசிக்கலாம். 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டனாலும் பிறந்ததுல இருந்து கிறிஸ்டியனு, எங்க அப்பா ஊழியம் செய்யறாரு, எங்க அம்மா ஊழியம் செய்யறாங்க, நாங்களாம் அப்படி, நாங்களாம் இப்படி, பெருமையா வேணா பேசிக்கலாமே தவிர ஜெபம் கொஞ்சம் கூட என்ன பண்ணாது இருக்காது. ஜெபத்தினுடைய கரிசனை இருக்காது. ஹல்லேலூயா. காத்திருக்கணும் தேவ சமூகத்துல. அந்த எம்பதின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, செத்து போன அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த சரீரத்தின் மீது விழுந்து என்ன பண்றான்? அந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? செத்து போயிட்ட சரீரம் என்ன ஆகும்? நாற்றம் எடுக்கும், இன்னும் அழுகு, என்னமா வெறப்பா இருக்கும். அதே போல அப்படி குளிர் அடைஞ்ச மாதிரி என்ன பண்ணும்? அந்த சரீரத்தில் இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். அப்ப எப்படி அது மேல விழுந்து ஜெபிக்க முடியும்? இந்த 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 சிச்சுவேஷன் யோசிங்க.
ஒருத்தனுக்குள்ள ஜெப ஆவி இருக்கும்போது நீங்களும் நானும் இப்படி ஒரு டெட் பாடி எடுத்துட்டு போய் உட்கார்ந்து ஜெபிக்க முடியுமா? அந்த டெட் பாடி மேல விழுந்து ஜெபிக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒருத்தர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா கிட்ட போக மாட்டேங்கிறோம். எதுக்காக? காய்ச்சல் எனக்கு என்ன பண்ணிடும்? தொற்று. அவங்க மேலே கை வச்சு ஜெபின்னா ஜெபிக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்தால் போதும். அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னா கை வச்சு ஜெபிக்க மனசு வராது. ஐயோ நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துருச்சுன்னா, இந்த வியாதி வேறு அவங்களுக்கு இருக்குது, கிட்ட போய் ஜெபிச்சா அவங்க ஏதாவது சொல்லி நமக்கு அந்த வியாதி ஒட்டிக்கிச்சுன்னா, அந்த மரித்து போன சரீரத்தின் மீது விழுந்து என்ன பண்றான் எலியா? அப்படி கதறி என்ன பண்றான்? விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷனுடைய இருதயத்தின் வேதனையை உணர்கிற பிள்ளை இருக்கு பாத்தீங்களா? அது எப்ப உணர முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெபத்துல தேவ சமூகத்துல காத்திருக்கும் போதும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம் அந்த உலகத்துல. எடுத்து வாசிங்க, யோவான் 11:35 வாசிங்க. யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். ஏன் அவர் கண்ணீர் விடணும்? ஏன் அவருடைய கண்ணில இருந்து கண்ணீர் துளிகள் வரணும்? அவர் யார்? அவர் பரலோக தந்தை. அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணக்கூடியவர், கடவுள். ஒருவேளை லாசரு இங்க மரித்து போனா பரலோகத்தில் அவரை பார்க்க முடியும் இல்ல? அப்ப ஏன் ஆண்டவர் கண்ணீர் விட்டார்? அவர் எதற்காக கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொன்னா, லாசருவனுடைய மரணத்தினுடைய அந்த கொடுமையை கர்த்தர் உணர்ந்தார். ஏன் மரணத்தை அப்படி கொடுத்தீங்க? பாவம் எப்படி மரணத்தை லாசருடைய வாழ்க்கையில் இருந்து பிரித்து போட்டது? அப்ப ஒரு பிசிக்கலா ஒரு மாம்ச சரீரத்துல இயேசு கிறிஸ்து இருந்ததுனாலதான் இன்னொரு மனிதனுடைய தங்கச்சியினுடைய இன்னொரு மனிதனுடைய குடும்பத்தின் வேதனையை உணரும் பொழுது அவருக்குள்ள என்ன வந்துச்சு? கண்ணீர் வந்துச்சு. இன்னைக்கு இன்னொரு குடும்பம் படுற வேதனையை பார்த்தா நமக்கு சிரிப்பு வருது. இன்னொரு குடும்பம் படுற வேதனையை பார்த்தா நமக்குள்ள நகைப்பு வருது, கிண்டல் வருது. அந்த கரிசனை இல்லை. நான் சொன்ன முதல்ல நம்ம குடும்பத்திலே கரிசனை இல்லை. வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒரு பலவீனம் தெரியும், இப்படிதான் ஆகுன்னு தெரியும், நீ இப்படிதான் ஆவேன்னு தெரியும். மனைவிக்கு ஏதாவது ஒண்ணா, உனக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும்னு தெரியும், கடை இப்படியே கடை. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கரிசனை வரணும்னா, முதலாவது யார் இப்படிப்பட்ட வேதனைக்குள்ள போறாங்களோ, யார் இப்படிப்பட்ட பலவீனத்துக்குள்ள போறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையை உணரணும். அவங்களுடைய வாழ்க்கையை உணரணும் அப்படின்னு சொன்னா, நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு நடக்கிற பிள்ளைகளா நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 4வது ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. திறம்பட்ட ஜெப வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணுங்க? தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் அதை தான் கற்றுக் கொடுக்குது. 20ஆம் வசனம் பார்க்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, மறுபடியும் 21ஆம் வசனத்துல நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். இந்த தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அன்றாடம் கற்றுக் கொடுக்கிறார். இன்னொன்னு கூட வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, அந்த மலையின் மேகம் வருவதுக்குள்ள 7 டைம்ஸ் 7 முறை எலியா என்ன பண்ணா? தொடர்ந்து ஜெபிக்கிறான். தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அப்படிதான் தொடர்ந்து ஜெபம் பண்ணார். கடைசியில கெத்செமனே தோட்டத்துல கூட பார்க்கிறோம், செப்பரேட் ஹவர்ஸ், 3 செப்பரேட் ஹவர்ஸ், 3 மணி நேரம் தொடர்ந்து என்ன பண்றாரு? ஜெபிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு எத்தனை பேத்துக்குள்ள இந்த தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்குது? சில பேத்துக்குள்ள இந்த வருஷம் பறக்கும் போது ஒரு முடிவு எடுப்பாங்க, இனிமேல் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் பாஸ்டர், தினந்தோறும் காலையில ஜெபிக்கிறேன். ஜனவரி 1, ஜனவரி 2, ஜனவரி 3 முடிஞ்சுது. அடுத்து டிசம்பர் வர வரைக்கும் அந்த ஜெபம் முடிஞ்சு இருக்காது. மறுபடியும் அடுத்த ஜனவரி வரும்போது, ஆண்டவரே இனிமேல் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஜனவரி 1, ஜனவரி 2, ஜனவரி 3, அதுக்கப்புறம் ஜெபம் இருக்காது. ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இழந்து போற ஒரு இடம் அந்த பர்சிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்த ஜெப வாழ்க்கை இல்லை அப்படின்னா, நான் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறனோ அதை நோக்கி தான் ஓட ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீங்க வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா கரெக்டா வேலைக்கு போவீங்க. 8 மணிக்கு டியூட்டினா 8 மணிக்கு நிற்பீங்க, டான் அங்கே நிற்பீங்க.
சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா 8 மணிக்கு சாப்பாடுனா 8:01 ஆனாலும் கோவம் வந்துடும். 8 மணிக்கு எனக்கு சாப்பாடு இருக்கும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா எனக்கு டீ இருக்கணும். கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா 9 மணிக்கு திருமணம், 9 மணிக்கு நாங்கள் ஸ்பாட்ல இருக்கணும். என் வாழ்க்கையில எது முக்கியத்துவம்? அப்ப என் வாழ்க்கையில எது முக்கியத்துவமா இருக்குதோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், தொடர்ந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கறனால அதுல நான் கன்சிஸ்டன்சியா இருப்பேன், அதுல நிலையா நிற்பேன். அப்ப என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய வேதவசன வாசிப்பு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்ன சபைக்கு வருதல், இதுல எனக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா இதுல எல்லாத்துலயுமே நான் இர்ரெகுலரா தான் இருப்பேன். இதுல முன்னும் பின்னுமா தான் இருப்பேன். அல்லேலூயா. முன்னும் பின்னுமா தான் இருப்பேன், ஸ்டெடியா இருக்க மாட்டேன். எலியா தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து ஜெபிப்பதை நம்ம பார்க்க முடியுது. கெத்செமனே தோட்டத்துல பார்க்கிறோம். அழுது ஜெபிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் ஒருபோதும் ஒரு நிமிஷம், சில நேரத்தில் சின்ன ஜெபம், சிறிய ஜெபம் பெரிய லாபம் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. கண்டிப்பா உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல. திடீர்னு ஒரு இடத்துல போய் நின்று ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறானா, இல்லை நான் சொல்லல. ஆனா கவனிங்க, அந்த ஒரு நிமிஷம் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறவர் அல்ல, அதுக்கு பின்னாடி நீங்க நிறைய நேரம் ஜெபிச்சிருக்கணும். அப்படி ஜெபிச்சாதான் அந்த ஒரு நிமிஷம் ஜெபத்துக்கு உண்டான பலன், வேல்யூ என்ன பண்ணும், கிடைக்கும். 2 மணி நேரம் போய் எக்ஸாம் எழுதுறீங்க, எத்தனை மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளவு நேரம் படிக்கணும்? ஏன்னா 4 மணி நேரம் படிச்சா போதுமா? 6 மாசம் படிக்கணும் செமஸ்டர்னா. அந்த 2 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளவு நாள் படிக்கிறீங்க? 6 மாசம் படிச்சுதானே இப்போ எழுதுறீங்க. 6 மாசம் பள்ளிக்கூடமே போகல, நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு உட்காந்து ஒரு 4 மணி நேரம் படிச்சு எழுதிட முடியுமா? ஃபெயில் ஆயிடும். என்ன படிக்கிறோம், அப்ப 6 மாசம் ப்ரிப்பேர் பண்றீங்க எதுக்காக? இந்த 2 மணி நேரம் ஜெபத்துக்காக, 2 மணி நேரம் தேர்வுக்காக. அப்ப ஒரு இடத்துல ஒரு சிறிய காரியம், ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, உங்க மகனுக்காக ஜெபிக்கிறீங்க, அங்க யாரோ ஒருத்தருக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் ஜெபத்துல அங்க சுகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு நாள் அதுக்காக ஜெபிச்சிருக்கணும்? எவ்வளவு நாள் அதுக்காக தேவ சமூகத்துல காத்து கிடக்கணும்? எவ்வளவு நாள் அதுக்காக தேவ சமூகத்துல அர்ப்பணிச்சிருக்கணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கணக்கு போட்டு அப்படி அற்புதம் செய்கிறவர் அல்ல. நீ அவரோடு, நீங்களும் நானும் அவரோடு எவ்வளவு நேரம் தனித்து இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்பதான் பலப்பட முடியும். அப்ப நான் தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா எப்படி? இன்னைக்கு நமக்கு கோவம் வருதா இல்லையா? ஒரு கல்யாணம், ஒரு திருமணத்துக்கு போறோம், ஒரு சொந்தக்காரங்க ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு என்ன கோவம் வருது? எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எனக்கு மதிப்பு கொடுக்கல. எல்லாத்துக்கும் இந்த கோவம் வருது. போனோன்னு வானும் கூப்பிடல, எனக்கு தண்ணி கொடுக்கல, என்ன சாப்பாடு உட்காருங்கன்னு சொல்லல, என்ன சாப்பாடு கவனிக்கல, கோவம் வருதா இல்லையா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வருதா இல்லையா உங்களுக்கு? பத்திரிக்கை எனக்கு வைக்கலன்னு கோவம் வருது, பத்திரிக்கை சாப்பாடு எனக்கு கல்யாணத்துக்கு சரியா கூப்பிடலன்னு கோவம் வருது, எனக்கு வீடு பிரதிஷ்டைக்கு என்ன கூப்பிடலன்னு, அப்படியே கூப்பிட்டாலும் வாசல் நின்று வாங்கன்னு கூப்பிடலன்னு சொல்லுது, இலைய போட்டு எனக்கு ஸ்வீட் வைக்கலன்னு கோவம் வருது, எனக்கு கனம் கொடுக்கல, நாங்க போய் தனிமைப்படுத்தப்பட்டோம் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறோம். இப்போ உங்களுக்கும் எனக்குமே இவ்வளோ கோபம் வருது, நான் கனம் கொடுக்கலின்னு இவ்வளோ கோபம் வருது அப்படின்னா, நீங்களும் நானும் கர்த்தருக்கு கனம் கொடுக்கலின்னா எவ்வளோ கோபம் வரும் ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளோ கோபம் வரும். ஒரு காரியத்தை போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு வீட்டில், ஒரு வீடு பிரதிஷ்டைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போய் உங்களுக்கு சரியாக கூப்பிடலை, உங்களை சரியாக கவனிக்கலை, உங்களுக்கு கவனம் கொடுக்கல, உங்களை சாப்பிடுன்னு சொல்லலை, அங்கே வேற யாரையோ ஒருத்தர் கொண்டு வந்து கனம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, வேற யாரையோ ஒருத்தர் விழுந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்குள்ள எவ்வளோ பொங்கி அப்படியே கடல் அலை போல என்ன பண்ணும், பொங்கி எழும்பு பாருங்க. அந்த மாதிரி அதே போலதானே ஆண்டவருக்கு கனம் கொடுக்காம, ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்காம, ஆண்டவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம, ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்காம உங்க வாழ்க்கையில இன்னொருவருக்கு கனம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இன்னொரு விஷயத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இன்னொரு விஷயத்தை மேன்மையா வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல இருந்தா? சொல்லுங்க. ஒரு திருமணத்துக்கு போறீங்க, உங்களை அங்க யாரு கனம் கொடுக்கல, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? ஏஞ்சி வெளியே போயிடும். போடா, உன் கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய வீடு பிரதிஷ்டையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய வளகாப்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எதுவும் எனக்கு வேண்டாம், என்ன பண்ணுவேன்? எந்திரிச்சு வெளியே போயிடும். அதே போல தானே ஆண்டவருக்கு நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார் சொல்லுங்க? போயிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் போயிடுவார்.
அப்ப எனக்குள்ள ஏன் இந்த ஊழியத்தில் இந்த ஜெபத்துல ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, ஏன் ஜெபத்துல ஒரு நிலைத்தன்மை இல்லை, ஏன் என்னுடைய பைபிள் படிக்கிறது ஒரு நிலைத்தன்மை இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஏன் ஒரு நிலைத்தன்மை இல்லைன்னா தேவனுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, தேவனுக்கு உண்டான கனம் கொடுக்கறது இல்லை. சகோதர சகோதரி, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது, ஒரு 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 முடிவை நம்ம என்ன பண்ண முடியாது, தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, யோவான் 4:36 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஜெபம் அவ்வளவு முக்கியம். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. குடும்பமா என்ன சேர்ந்து விதைக்கிறீங்களோ அதான் உங்க பிள்ளைகள் அறுப்பாங்க. உங்க பிள்ளைகளுக்காக கரிசனையோடு நீங்க ஜெபத்துல காத்திருக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக கரிசனையோடு அதிக நேரம் நிலைத்த தன்மையா ஜெபிக்கணும். அது இல்லாம வேற காரியங்களை செய்து கொண்டிருந்தா ஒருபோதும் நமக்கு என்ன பண்ணாது, ஆசீர்வாதம் வராது. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். திறம்பட்ட ஜெப வாழ்க்கை உருவாக்க ஜெபத்தில் ஊக்க மிகுதி நம்ம என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஊக்க மிகுதி அப்படின்னா என்ன? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரு கூட ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 5:7 வாசிங்க. எபிரேயர் 5:7 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ என்னங்க அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. பயபக்தியின் நிமித்தம். அல்லேலூயா. பயபக்தி ஜெபத்துல எப்ப என்ன இருக்கணும், பயபக்தியோடு. இது யார் செய்யறா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிதாவிடத்துல ஜெபிக்கும் போது பயபக்தியா என்ன பண்ணார், ஜெபித்தார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யாக்கோபு எழுதின புத்தகம் 5:17 வாசிங்க. யாக்கோபு 5:17. என்ன பண்ணா? பயபக்தி கருத்தா. இது ரெண்டுக்கும் உண்டான அர்த்தத்தை சேர்த்துக்கோங்க. இதுதான் ஊக்கம் மிகுதியான ஒரு ஜெபம். ஒரு மனுஷனுடைய ஜெபம் ஒரு ஊக்கமுள்ள ஜெபமா இருக்கணும்னா அதுல 2 பாயிண்ட் இருக்கணும். ஒன்று பயபக்தி இருக்கணும், இன்னொன்று எப்படிப்பட்டதாக இருக்கணும், ஏர்னஸ்ட்லின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, கருத்துள்ளதான ஜெபமா இருக்கணும். எத்தனை பேர் ஜெப வாழ்க்கையிலே பயபக்தி உள்ள ஒரு ஜெபமா நம்ம என்ன பண்றோம், நம்ம செய்யறோம். ஜெபத்துக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில பயபக்தி உள்ள ஒரு ஜெபம் இருக்குது? படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறேன், உட்கார்ந்துட்டு ஜெபிக்கிறேன், சாஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிறேன், சிரிச்சுக்கிட்டு ஜெபிக்கிறேன், கண்ணை திறந்து பார்த்துட்டு ஜெபிக்கிறேன், டிவி பார்த்துட்டு ஜெபிக்கிறேன், டிவி பார்த்துட்டு பைபிள் படிக்கிறேன், பாட்டு கேட்டுட்டு பைபிள் படிக்கிறேன். தேவ சமூகத்துல அவ்வளவு பயபக்தி குறைவான ஒரு நாட்களை என்ன பண்றோம், இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி உள்ளவர்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து பழகி கொள்ளாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு பயபக்தி, ஜெபத்தினுடைய பயபக்தியை கற்றுக் கொடுங்க. அசால்ட்டா இருக்காதீங்க. உலகத்தை பார்த்து இந்த தவறான முறைகளை பார்த்து கற்றுக்கொள்ளாதீங்க. எலியாவை பார்க்கிறோம், அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மேல் வீட்டறையில போய் கதவை சாத்தி பயபக்தியோடு எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல மகனை சாக பண்ணால் அந்த பிள்ளையின் மேல் முகம் குப்புற விழுந்து, அதுதான் இந்த பயபக்தி. தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல. அதனாலதான் எலியாவினுடைய ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை. மரித்து போன அந்த மகன் உயிரோடு எழும்பி வந்தான். தேவ சமூகத்துல எத்தனை பேர் அப்படிப்பட்ட தாழ்த்துகிற மனப்பான்மையோடு இருக்கிறோம். ஜெபத்துல, வேதவசனம் வாசிக்கிறதுல, தேவ வார்த்தையை பேசுறதுல, எல்லா விஷயத்திலும் தாழ்த்துகிறது, முகம் குப்புற விழுற விஷயம். இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம அவ்வளோ பயபக்தியா இருக்கோம். சொந்தக்காரங்களுக்கு அவ்வளவு பயபக்தியா இருக்கிறோம், குடும்பத்துக்கு அவ்வளவு பயபக்தியா. ஐயோ என்ன நினைச்சிருவாங்களோ, ஐயோ என்ன, ஐயோ எப்படி நினைச்சிருவாங்களோ, ஐயோ எந்த மாதிரி நினைச்சிருவாங்களோ, ஐயோ தப்பா நினைச்சிருவாங்களோ.
ஐயோ அப்படி நினைச்சிருவாங்களோ, ஐயோ இப்படி நினைச்சிருவாங்களோ, என்ன அந்த மாதிரி நினைச்சிருவாங்களோ, இந்த மாதிரி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு உலகத்துக்கு அவ்வளோ பயபக்தி. எத்தனை பேர் தேவ ஆலயத்துக்கு 9 மணி ஆராதனைக்கு 9:30 மணிக்கு வரீங்க, 10 மணிக்கு வரீங்க, 10:30க்கு வரீங்க? ஏன்? ஆண்டவர் என்ன நினைப்பாருங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருந்தா இல்ல, போய்க்கலாம். பாஸ்டர் ஒன்றும் அவரெல்லாம் கண்டுக்க மாட்டார், பார்த்துக்கலாம். பாஸ்டருக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறேன் தெரியுமா? காலையில் எந்திரிச்சு எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு தெரியுமா? பாஸ்டருக்கு அந்த பிரச்சனை இருக்கா? பாஸ்டருக்கு இந்த பிரச்சனை இருக்கா? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க. பயபக்தி இருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி 9 மணிக்கு உங்களால் இங்கே வந்து உட்காந்துருக்க முடியாதா? ஆராதனைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியாதா? முடியும். நம்மளால வேதவசனத்தை சரியா வாசிக்க முடியாத, வாசிக்க முடியும். ஏன்? பயபக்தி இல்லை. ஏன்னா நம்ம பயபக்தியை வேற எங்கேயோ கொடுத்துட்டோம். நம்ம வேற ஏதோ ஒரு விஷயத்துல பயபக்தியா இருக்கிறோம். கணவன் மீது பயபக்தி, பிள்ளைகள் மீது பயபக்தி, மனைவியின் மீது பயபக்தி, படிப்பின் மீது பயபக்தி, வேலையின் மீது பயபக்தி, பணத்தின் மீது பயபக்தி, சொத்தின் மீது பயபக்தி, குழந்தைகள் மீது பயபக்தி. கர்த்தர் மீது எப்படி பயபக்தி? இத்தனை மீது பயபக்தி வச்சுட்டீங்க. இதுல சொந்தக்காரங்க வந்துட்டு அவங்க மீது ஒரு பயபக்தி. பாஸ்டர் காலைல எந்திரிச்சு உங்களுக்கு இட்லி சுட்டு சாம்பார் வச்சு சட்னி வச்சு கொடுத்துட்டு வரணும் பாஸ்டர் சர்ச்சுக்கு, அதனால தான் நீங்கள் லேட்டு. மதியம் போகணுன்னு அவங்க என்ன கேட்பாங்க? சாப்பாடு கேட்பாங்க. அதனால பிரியாணி எடுத்து காலையிலேயே உட்காந்து என்ன பண்ணிட்டேன் செஞ்சு, அதனால தான் லேட்டு பாஸ்டர். ஹல்லேலூயா. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் பிரியாணி செஞ்சு போட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இங்கே வந்து எங்களை எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? சரிம்மா, இன்னொரு சொந்தக்காரங்க அடுத்த வாரம் வராங்க, அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு போடு. அடுத்த மாதம் இன்னொரு குரூப் வராங்க, அவங்களுக்கு நீ செஞ்சு போடு. நீ இங்கேயே இருந்து பிரியாணி செஞ்சு போட்டுக்கிட்டே இரு. அவங்களுக்கே பயபக்தியா இரு. எனக்கு பரலோகத்தில் எனக்கு பிரியாணி செஞ்சு போடுற கூட்டத்தை நான் கூட்டு போகிறேன்னு ஆண்டவர் கூட்டு போயிட்டா நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? யோசிங்க. அல்லேலூயா. நல்லா பேசுகிறோம், இங்கிருந்து நல்லா வருது. ஆனால் இங்கிருந்து வேற ஒரு மனுஷன், இருதயத்தில் வேற ஒரு மனுஷன், நடக்கையில் வேற ஒரு மனுஷன், பேச்சில் வேற ஒரு மனுஷன், செய்கையில் வேற ஒரு மனுஷன். ஆனால் தான் பேசும்போது ஆண்டவர் வந்த முதல் ஆளை என்னதான் கூட்டிட்டு போவாங்கிற மாதிரி தான் பேசுவாங்க சில பேர். அல்லேலூயா. எப்படி? ஆண்டவர் வந்தாருன்னா இந்த உலகத்திலே நான் தான் தகுதி, முதல் ஃபர்ஸ்ட் பர்சன், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டா இருக்கேன், ஹோலி பர்சன், பரிசுத்தவான், எனக்கு ஈக்குவலான ஆள் யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம பேசுறோம். கவனிங்க. எலியாவை போல கர்த்தர் இன்னமும் உங்களை என்ன ஏன் பயன்படுத்தலாம்? இந்த மாதிரியான காரியங்கள் ஜெப வாழ்க்கையில, ஒரு திறம்பட்ட ஜெப வாழ்க்கையில, பயபக்தியான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை, ஒரு கருத்துள்ள ஜெப வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுற காரியம் அதுதான். இந்த பயபக்தியின் ஜெபம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன், கவனிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எஃபர்ட் இருக்கணும், சாக்ரிஃபைஸ் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். எஃபர்ட்னா முயற்சி, சாக்ரிஃபைஸ்னா தியாகம், மூன்றாவது ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முழு கவனம். இந்த 3 விஷயம் யாருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே வைராக்கியமா இருக்கிறார்களோ, இந்த 3 விஷயத்துல முயற்சி செய்யணும், தியாகம் பண்ணணும், அதுபோல முழு நோக்கம் முழு கவனமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் தான் பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த 3 விஷயத்தையும் எங்க வச்சிருக்கணும் தெரியுமா? உங்களுடைய மைண்டு, உங்களுடைய வில்லு, உங்களுடைய எமோஷன், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உணர்வுகள், இந்த 3லையும் இந்த 3 விஷயம் இருக்கணும். என் சிந்தனையில் எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா முயற்சி இருக்கணும், தியாகம் இருக்கணும், கவனம் இருக்கணும். என் விருப்பத்தில் முயற்சி இருக்கணும், தியாகம் இருக்கணும், கவனம் இருக்கணும். என் உணர்வுகளில் முயற்சி இருக்கணும், தியாகம் இருக்கணும், கவனம் இருக்கணும். இந்த 3 விஷயத்துல இந்த 3 விஷயமும் உள்ள புதஞ்சு இருந்தாதான் அவனுடைய வாழ்க்கையில உண்மையான பயபக்தி பிறக்கும். ஜெபத்துல உங்க விருப்பமெல்லாம் யாரோ ஒரு காரியத்து மேல, உங்க சிந்தனையெல்லாம் யாரோ ஒருவர் மேல, உங்க உணர்வுகள்லாம் வேற ஏதோ ஒன்னின் மேல, இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க தேவ சமூகத்துல பயபக்தியா நீங்க உட்கார்ந்து இருக்க முடியும்? பயபக்தியா நீங்க ஜெபிக்க முடியும்? உங்களுடைய பயபக்தி எதன் மீது இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இந்த நாள்ல காலையில் எழுந்தோன்னா டீ, சாப்பாடு, சொந்தக்காரர்கள், உறவினர்கள், என்னுடைய சுய வேலை,
இதெல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணுறோன்னு பாருங்கள், எவ்வளோ கவனத்தோடு பண்ணுறோம். 15 நாளைக்கு முன்னாடி வந்து பத்திரிக்கை வச்சா 15 நாளும் அந்த டேட்டை என்ன பண்ணுறோம், அவ்வளோ கரெக்டாக வச்சுருப்போம். யாராவது ஒருத்தர் அதுக்கு அந்த அந்த வாரத்தில் வந்து ஐயோ அதனால் எங்களுடைய மாமா வீட்டு ஒரு திருமணம் இருக்குதுங்க, சித்தப்பா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க, அதனால் வர முடியாது என்னால், அப்படி சொல்கிறோம். அப்போ என்னுடைய கவனம் முழுவதும், என் சிந்தனை முழுவதும், என் உணர்வுகள் முழுவதும் எப்படி இருக்குது, என் சித்தப்பா வீட்டு ஃபங்க்ஷனை போய் நிறைவேற்றணும், என் மாமா வீட்டு ஃபங்க்ஷனை போய் நிறைவேற்றணும், என் சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனை போய் நிறைவேற்றணும். அப்போ ஏங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பக்தி வைராக்கியம் இல்லை, ஏன் பயபக்தி இல்லை அப்படின்னா, நீங்க எந்த முயற்சியும் ஜெபத்துக்குன்னு எடுக்கிறது இல்லை, எந்த விஷயத்தையும் தியாகம் பண்றது இல்லை, அதே போல எந்த காரியத்திலும் கவனம் இல்லை. உலக பிரகாரமா இந்த 3 விஷயம் இருக்குது, நல்லா கவனிங்க. ஒரு திருமணத்துக்காக எவ்வளவு முயற்சி பண்றோம் தெரியுங்களா? எக்ஸாமையே போய் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வரோம். நாங்க பண்ணோம் அப்படி. ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தருடைய திருமணம் சொல்லி என்ன பண்றோம், எவ்வளோ பெரிய முயற்சி, யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு பப்ளிக் எக்ஸாம், மேடம் கல்யாணத்துக்கு போய் ஆகணும், திருமணத்துக்கு போய் ஆகணும், எங்களுக்கு அந்த நாள் லீவு கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டு என்ன பண்ணுறோம். ஆனால் உண்மை சொல்லி தான் கேட்டோம் நாங்கள். சரி நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய முயற்சி அது, தியாகம். படிப்பை எப்படி தியாகம் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நடந்த விஷயம் தான், நடக்காத விஷயம் கிடையாது. கவனம், ஐயோ இந்த நாளில் எக்ஸாம் வந்துருமா, இந்த நாளில் எல்லாரும் நீங்களும் நானும் அப்படி தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஃபஸ்ட்டு பிள்ளை +2 படிக்கிறாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் இன்னைக்கு போய் படித்தா தான் என்ன பண்ண முடியும், மார்க் வாங்க முடியும். 10th படிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாஸ்டர், அது போயே ஆகணும், இல்லைன்னா எப்படிங்க பாஸ்டர் அது, ஹல்லேலூயா, இன்னைக்கு வேலைக்கு போயே ஆகணும், அது ரொம்ப முக்கியம் பாஸ்டர். ஐயோ அவங்க இத்தனை வருஷம் கழிச்சு எங்கிட்ட பேசாமல் இன்னைக்கு பேசி ஏதோ ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்டுருக்காங்க பாஸ்டர், நாங்கள் போகலின்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இதுக்கு மேலே ஒரு சொந்தம் வளராது பாஸ்டர். உங்க பயபக்தி, பயம் எது மேலே வந்துருச்சு பாருங்க. கர்த்தர் மீது பயம் கொண்டவரான ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, 6 நாட்கள் நீ வேலை செய்து 7வது நாள் தேவ சமூகத்துக்கு வா, ஓய்ந்திரு, தேவ சமூகத்தில் வந்து காத்திருன்னு ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்த அலங்காரத்துடனே வந்து தொழுதுகொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பயபக்தி, பயம் மாறிடுச்சு, பக்தி வேற பக்கம் போயிடுச்சு. இது மேல பக்தி, அது எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா அந்த நாள்ல?